எல்லோருக்கும் வணக்கம். டாக்டர் பூவேந்தன், சாந்தம் ஹோமியோபதி மருத்துவமனையிலிருந்து. நம்ம ஆட்டிசம் சீரிஸ் பார்த்துட்டு வந்திருக்கோம். இப்போ ஆட்டிசம் சீரிஸ்ல பார்ட் 2. ஆட்டிசம் அப்படின்னா என்ன? ஆட்டிசம்ங்கிறது வந்து நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர், நரம்பு வளர்ச்சி குறைபாடுனால வர ஒரு கண்டிஷன், ஒரு டிசார்டர்னு சொல்லலாம். அது வந்து நோயின்னு சொல்ல முடியாது. இதில் வந்து 3 லெவலாக பிரிக்கிறாங்க. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா மைல்டு, மாடரேட், சிவியர். இந்த மைல்டு வெரைட்டியை வந்து ஆஸ்பெர்கர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆஸ்பெர்கர் சிண்ட்ரோம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஐக்கியம் வந்து கொஞ்சம் மாடரேட்டா இருக்கும், ரொம்ப மோசமா இருக்காது, மாடரேட்டா இருக்கும். இந்த ஆஸ்பெர்கர் சிண்ட்ரோம்ன்ற பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னா, நாசிசம், அதாவது நாசிஸ்ட் ஜெர்மன் ஆண்ட அடால்ஃப் ஹிட்லர் 1937 45 இந்த பீரியட்ல வந்து டாக்டர் ஹான்ஸ் ஆஸ்பெர்கர் அப்படிங்கிறவர் வந்து இந்த நோயை வந்து கண்டுபிடிக்கிறார். அவருடைய பேர்லேயே தான் வந்து ஆஸ்பெர்கர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல 2 விதமான கட்டுக்கதைகள் இருக்கு. ஒன்று வந்து இந்த ஹான்ஸ் ஆஸ்பெர்கர்ன்றவர் வந்து இந்த நோயை கண்டுபிடிச்சு, இந்த நோய், இந்த கண்டிஷன் இருக்கிற குழந்தைங்க எல்லாத்தையும் சாகடிச்சிடணும், அது மாதிரி அவங்க அப்பா அம்மா யாரும் வந்து இனிமேல் குழந்தை பெற்றுக்காத அளவுக்கு அவங்கள வந்து மலடாக்கிடணும் அப்படின்னு ஒரு கட்டுக்கதை இருக்கு. இன்னொரு கட்டுக்கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கான லாங்குவேஜஸை வந்து டெவலப் பண்ணணுன்ற ஒரு வேலையில ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த டிஎஸ்எம்எம் அப்படின்னு சொல்லுவாங்க, டிஎஸ்எம்எம் 5, டயக்னோஸ்டிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் ஆஸ்பெர்கர் சிண்ட்ரோம்ன்ற பேரை எடுத்துட்டாங்க. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 தான் இருக்கு. இப்போ என்னெல்லாம் சிம்டம் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆட்டிசம் அப்படின்னு நீங்க வந்து உங்க குழந்தைய சஸ்பெக்ட் பண்ணணும், சந்தேகப்படணும் அப்படின்னா, நார்மலா குழந்தை பிறந்துட்டாங்க அப்படின்னா டெவலப்மெண்டல் எல்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சோசியல் ஸ்மைல் இருக்கும், நம்ம பேசினா பழக்க விட்டா அந்த குழந்தை சிரிக்கும், அப்புறமா புரண்டு படுக்கும், அப்புறம் எழுந்துச்சு உட்காரும், அப்புறம் எழுந்துச்சு நிற்க ட்ரை பண்ணும், கீழே பொருள் இருந்தால் உட்காந்து எடுக்கும், அப்புறம் நடக்கும், ஓடும், குதிக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் மோட்டார் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைன் மோட்டார் டெவலப்மெண்ட். ஃபைன் மோட்டார் டெவலப்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஸ்க்ரேயன்ஸ் எடுத்து கிறுக்குவாங்க, இந்த ஒரு தம்பும் ஒரு ஃபிங்கரை வச்சு எந்த பொருளை எடுத்து விளையாடுவாங்க, ஷேப்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஷேப்புக்குள்ள போடுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ். இது ரெண்டும் ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு நார்மலாகவே இருக்கும். 3வதுல தான் பிரச்சனை, சோசியல் டெவலப்மெண்ட், கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட், கொக்னிட்டிவ் பிஹேவியர். இதில் தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். இப்போ 3 ஆஸ்பெக்ட்ல ஆட்டிசம் சிம்டம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோசியல் இன்ட்ராக்ஷன். இந்த சோசியல் இன்ட்ராக்ஷன்றதுல பார்த்தீங்கன்னா அவங்களால சோசியல் ஸ்மைல்ஸ் கொடுக்க முடியாது. நீங்க ஒரு 2 மாசம் 3 மாசம் குழந்தையில நீங்க வந்து கொஞ்சிருப்பீங்க, விளையாடி இருப்பீங்க, பார்த்து சிரிச்சிருக்கும். ஆனா 1 வயசுக்கு அப்புறம் 1.5 வயசுக்கு அப்புறம் திடீர்னு பார்த்தா, அட் ஒன் ஃபைன் டே திடீர்னு பார்த்தா சோசியல் ஸ்மைல் வந்து காணாம போயிடும். நீங்க கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. உங்க பேரு சொன்னா 1 வயசு குழந்தையில பேரை கூப்பிட்டா அந்த குழந்தை வந்து திரும்பி பார்க்கும், ஆனா இவங்க வந்து திரும்பி பார்க்க மாட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எந்த குழந்தையா இருந்தாலும் ஹக் பண்றதுக்கு பிடிக்கும். இந்த குழந்தைய இப்படி தொட்டோம் அப்படின்னா அந்த குழந்தை இப்படி உடம்பு சிரிக்கிக்கிட்டு எஸ்கேப் ஆக தான் போய் ட்ரை பண்ணுமே தவிர உங்களோட இருக்காது. டச் அவர்ஷன் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல பிஹேவியர் சேஞ்சஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பேட்டர்ன்ல பிஹேவ் பண்ணுவாங்க. அப்படியே குதிச்சுட்டு இப்படி ஆடிட்டே இருப்பாங்க, இல்லை குதிப்பாங்க, இல்லைன்னா நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஃபிளாப்பிங் ஆஃப் ஹேண்ட்ஸ் இருக்கும். யாரோடையும் மிங்கிள் ஆக மாட்டாங்க. கம்யூனிகேஷன் ஆஸ்பெக்ட்ல பார்த்தீங்கன்னா யாரோடையும் பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு தனி உலகத்துல இருப்பாங்க. நீங்க பேசுறது அவங்களுக்கு புரியாது, அவங்க பேசுறவங்களுக்கு புரியாது. அவங்க எப்படி உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்களா, உங்க கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் டிவி போடணும்னா டிவி கிட்ட கொண்டு போய் டிவி ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டிவியே போடுங்க, டிவி இல்லைன்னா கை காட்டுவோம், அவங்க கை காட்டுவாங்க. நீங்க சப்போஸ் நீங்க வந்து ஒரு டைரக்ஷன்ல ஒரு காட்டுறீங்க, நிலாவை காட்டுறீங்க, இப்படி கை காட்டுறீங்க அப்படின்னா உங்க கையை தான் பார்ப்பாங்க தவிர நீங்க என்ன பொருளை காட்டுறீங்களோ அந்த பொருளை பார்க்க மாட்டாங்க. அப்புறம் எக்ரோலேலியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை பார்த்து எக்ஸைட் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த பொருளை சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து வண்டி போகுதுன்னா வண்டி வண்டி வண்டின்னுவாங்க, ஒரு பறவை போகுது, காக்கா போகுதுன்னா காக்கா காக்கா காக்கான்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையே திருப்பி 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 சொல்லுவாங்க. இப்போ ஏறும்போது கன்சல்டேஷனுக்கு வர குழந்தைங்க என்ன பண்ணா ஏசியை பார்த்துட்டு எக்ஸைட் ஆகிட்டு ஏசி ஏசி ஏசின்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷன்ஸ் இருக்கும். சில குழந்தைங்க வந்து மூமெண்ட்ஸ்லேயே இருக்க பிடிக்கும், மூமெண்ட்லேயே இருக்கணும். அதாவது வண்டியில் ரைடு போயிட்டே இருக்கணும். அவங்க அப்பா அம்மா வேலைக்கு போகணும், கிளம்பிட்டாங்க வெளியே அப்படின்னா அவங்கள வந்து ரைடு கூட்டிட்டு போயிட்டு விடலான்னா ரைடு கூட்டிட்டு போனாலும் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டாங்க. திருப்பியும் அவங்க அப்படியே வண்டியிலே போய்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க.
மூவிங் ஆப்ஜெக்டா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு டாய்ஸை கொடுத்தோம்னா அது உடைச்சிட்டு அந்த வீலை மட்டும் தனியா எடுத்து அந்த வீலை சுத்தி சுத்தி விளையாடிட்டு இருப்பாங்க. ஒரே மாதிரி விளையாட்டு விளையாடுறத தவிர வேற விளையாட்டுன்றது இருக்காது. ஸோ இன்னும் ஜஸ்டா சொல்லணும் அப்படின்னா இந்த 10 சிம்டம்ஸ் மேஜரா இந்த 10 சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டிசம் இருக்குன்னு அர்த்தம். சோஷியல் ஸ்மைல் இருக்காது. ஸ்பான்டேனியஸா சிரிக்க மாட்டாங்க. அவங்க தனியா சிரிச்சுப்பாங்களே தவிர சோஷியல் ஸ்மைல் இருக்காது. பேர் சொல்லி கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஒரு டைரக்ஷன்ல கையை விரலை காட்டி ஒரு ஆப்ஜெக்டை நிலாவை காட்டுறீங்க இல்ல டிவியை காட்டுறீங்க அப்படின்னா அந்த பொருளை பார்க்க மாட்டோம், கையை தான் பார்ப்பாங்க. டாய்ஸை ஷேர் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கான டாய்ஸ் அவங்களுக்கு தான். அவங்க அப்பா அம்மாக்கே கொடுக்க மாட்டாங்க, அவ்வளவு அடம் பிடிப்பாங்க. ஐ கான்டாக்ட் இருக்காது, கண்ணோட கண்ணு பார்த்து பேச மாட்டாங்க. தனிமையிலே இருக்க விரும்புவாங்க. அவங்க உலகத்திலேயே அவங்க இருப்பாங்க, நம்ம உலகத்துக்கு வரமாட்டாங்க. ஒரே பேட்டர்னா பிஹேவியரை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு புதுசா ஒரு இன்னோவேஷனா ஒரு விஷயத்த பண்ண தெரியாது. ஜம்ப் பண்ணா ஜம்ப் பண்ணிட்டே இருப்பாங்க, உட்கார்ந்தா உட்கார்ந்தே இருப்பாங்க. ஒரு 4 விளையாட்டு பொருளும் 4 விளையாட்டு பொருள் இருப்பாங்க, மற்ற விளையாட்டு பொருள் தொட மாட்டாங்க. சவுண்டு முக்கியமா இன்டாலரன்ட் டு சவுண்ட் இருக்கும். மிக்சி சவுண்டு பிடிக்காது, ஆனா பட்டாசு சவுண்ட் என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு எதிர்மறையான ஒரு விஷயங்கள்லாம் ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு இருக்கும். ஸ்பீச் டிலே இருக்கும். 2 வார்த்தை 3 வார்த்தைக்கு மேல தொடர்ந்து அவங்களால பேச முடியாது. டச் பிடிக்காது. ஹைப்பர் சென்சிட்டிவ் டு டச். இப்ப இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா உங்க குழந்தை நல மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு முதல்ல ஆட்டிசமா ஒரு பேனல் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க, அதை பார்த்துட்டு நீங்க ஆட்டிசம் தான் அப்படிங்கிறத குழந்தை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கான சிகிச்சை என்ன அப்படிங்கிறத நீங்க தெரப்பி மூலியமா கொண்டு போகலாம். அடுத்த ஆட்டிசம் சீரீஸ்ல நம்பர் 3ல இந்த மாரி குழந்தைங்களை எப்படி வளர்க்கறது, எப்படி அவங்களுடைய பிஹேவியர் சேஞ்சஸ் கொண்டு வர்றது அப்படிங்கிறத